தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நம்முடைய திமுக தலைவர் தளபதியார் அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள். 5 ஆண்டு காலமாக நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்களை நம்முடைய தொகுதிக்கு பெற்றுத் தந்தவர் என்ற உரிமையோடு மீண்டும் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்றோம். அதுபோல என்ன ஒரு இடர்பாடு இருந்தாலும் மக்களின் பிரச்சனையாக இருந்தாலும், அது கொரோனாவாக இருந்தாலும், இல்லை பெரும் வெள்ளமாக இருந்தாலும், இல்லை சிறு மழையாக இருந்தாலும், என்ன பிரச்சனைனாலும் மக்களோடு இருந்து செயல்படுகிற ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் அவர்களோடு இருந்து செயல்பட்டவர் இது வரைக்கும் பணியாற்றி வருகிறோம். அந்த மாதிரி தொடர்ந்து என்னுடைய மக்கள் பணியை செய்திட முதலமைச்சர் அவர்கள் வாய்ப்பு தந்துள்ளார்கள். ஆகவே நம்முடைய திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறியும் தொடர்ச்சியாக நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் மக்கள் ஒவ்வொரு வீடாக எடுத்து சென்று கூறி நாங்கள் வாக்குகள் சேகரிக்க உள்ளோம். அதில் எங்களுடைய கூட்டணி ஒரு பலமான கூட்டணி, வலிமையான கூட்டணி. எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இன்னைக்கு மதசார்பு கூட்டணி மூலம் ஒரு வலிமையான கூட்டணியாக மக்களை சந்திக்கிறோம். ஆகவே 200 தொகுதிகளிலும் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட தூத்துக்குடி, விளாத்திக்குளம், கோயில்பட்டி ஆகிய 3 தொகுதிகளும் உறுதியாக இந்த கூட்டணி வேட்பாளர் விளாத்திக்குளத்தில் திமுக வேட்பாளர் திரு மார்க்கண்டேயன், அதுபோல கோயில்பட்டியிலே திமுக வேட்பாளர் திரு கருணா அவர்கள் எல்லாரும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற உள்ளோம். 3 தொகுதி உறுதியாக வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சருடைய காரணி சமர்ப்பிப்போம். வேற எவ்வளவுதானே தேர்தல் வாக்குறுதி சொல்லுங்க. 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மகளிருடைய கூப்பன் அவங்க அவங்களுக்கு வாஷிங் மிஷினோ இல்லை மிக்சியோ அவங்களுக்கு தேவையானதை அவங்க அதன் மூலம் வாங்கிக்கலாம் அப்படின்றது மகளிர் கூப்பன் சொல்லியிருக்கிறாரு. காலை உணவு திட்ட 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் அந்த லேப்டாப் வழங்கு திட்டம் இன்னும் கூடுதலாக கல்லூரி மாணவர்களுக்கு 32 பேருக்கு லேப்டாப் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்முடைய மகளிர் உரிமைத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறார். 2000 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்பு செட்டுகள் விவசாயிக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே கலைஞர் கனவு இல்லம் போல பேரூராட்சி கோவிலும் நகர கோயில் உள்ளவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 5000 கோயிலுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிறைய ஒரு கிராம கோயில்களாக சேர்க்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாருமான கொள்கையோடு அந்த ஒரு உன்னத தத்துவத்தோடு நல்லாட்சி பெற்று வருவதனுடைய திட்டங்கள், தேர்தல் அறிக்கைகள், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கைகள் தான் என்றைக்குமே கதாநாயகன். அப்புறம் மற்ற கட்சிகளாக சொல்றது நம்பருக்கு சொன்னதை செய்வாங்க, செய்வதுதான் சொல்லுவாங்க என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தான் என்று உறுதியோடு விரும்புகிறேன். நாங்கள் முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கையுமே நாங்கள் வீடுகள் தோறும் எடுத்து சென்று வாக்குகள் சேகரிக்கிறோம். அக்கா, இப்போ தூத்துக்குடி உங்களுடைய தொகுதிக்கு, நம்ம தூத்துக்குடி தொகுதிக்குன்னு சிறப்பாக நீங்கள் என்ன திட்டங்களை கொண்டு வர எதுவும் பேசியிருக்கிறீங்களா? அது எதுவும் திட்டங்கள் இப்போ இருக்காங்க? இல்லை, இப்போவே பிரேக்ஃபாஸ்ட்டு, சூரிய உணவு நிறுவனமான கூடுதலாக சுற்றுச்சூழலை பாதிக்காத எந்த ஒரு தொழில் நிறுவனமும் இந்த தொடங்கப்படணும் கோரிக்கை வச்சிருக்கோம். எல்லாமே நம்மளோட முதலமைச்சர்கள் எல்லாம் போது செய்யறதுக்குள்ள இனிமேல் கூடுதல் நிறுவனங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதுபோல் நமக்கு லாஜிஸ்டிக் பார்க் ஒன்று அள்ளிக்குளம் வந்து சிப்காட் வளாகத்தில் ஒன்று உருவாக்கப்பட்டது. மல்டி லெவல் லாஜிஸ்டிக் பார்க் என்று இடம்லாம் ஒதுக்கி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கு. அந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதன் மூலம் அந்த லாரி பொருட்களை அவங்க வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுறது, மறுபடியும் கண்டெய்னரில் ஏற்றுறது, அந்த வசதிகளோடு அது பெரிய ஒரு நம்ம துறைமுகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் அமையப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை நடைமுறைப்படுத்துவோம். அதுபோல் எல்லா சாலை வசதிகளும், அது திருநெல்வேலி ரோடாக இருந்தாலும் சரி, ஹார்பர் ரோடாக இருந்தாலும், மதுரை ரோடாக இருந்தாலும், அந்த லாஜிஸ்டிக் இணைப்பு
மாநகராட்சி போர்டு இணைப்பு சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். அதுபோல நம்முடைய மேம்பாலங்கள், ரயில்வே மேம்பாலம் இது போகிற எல்லா இடங்களிலுமே நகர விரிவாக்கத்துக்கு ஏற்ப அதையும் உருவாக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது மாதிரி பல்வேறு திட்டங்களை நம்ம வந்து திட்டமிட்டுள்ளோம். அதையெல்லாம் நம்முடைய நகருக்கு பெற்றுத் தருவோம் என்று குறிப்பிடுவோம். நாமினேஷன் 6ஆம் தேதி நாமினேஷன். அதிமுக வேட்பாளர் 50,000 வாக்குகள் வெற்றி பெற்றார். நேரடி அதிமுக போன தடவை கூட்டணி கட்சி அதிமுக தொலைவோட தான் நின்றாங்க. நேரடி அதிமுக எல்லாம் ஒண்ணுதாங்க. அவங்களுக்கு வந்து களம் தெரியாதவங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெள்ளமா இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் 5 வருஷமா காணாம போயிட்டாங்க. அதிமுககாரங்களுக்கு களத்துல இல்லை. இப்போ நிற்கிற வேட்பாளர்லாம் உள்ளூரில் ஒன்று வர எங்கே போனான்னு தெரியல. அன்னைக்கு வந்துருக்காங்க. அதனால அவங்க மக்கள் அவருடைய பணியை அறிவார்கள். நிச்சயமாக மக்களுக்கு பணி செய்கிறவங்க யாரு, அள்ளுப்பவரை உழைக்கிறவங்க யாருன்னு தெரியும். அதனால நிச்சயமா நாங்கள் 50,000 மேலே வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். விமான நிலையத்தில் வந்து தூத்துக்குடி வந்து மழை காலத்தில் வந்து திமுக அமைச்சரோ முதலமைச்சரோ மக்களை சந்திக்கலை, நாங்களாம் சந்திச்சேன்னு சொல்லி ஒரு பேட்டியை நானும் காணொலி காட்சி வரும் அந்த வீடியோ பார்த்தேன். என்ன பேசுறதே தெரியல. மக்களுடைய ஃபுல்லாக அழைப்பு பாதியில் வேலையை போட்டாங்கன்னு சொல்கிறாரு. என்ன வேலை பாதியில் நிறுத்தப்பட்டுச்சுன்னு எனக்கே தெரியல. 80% வேலை அவங்க முடிச்சுட்டாங்க. திட்டம் கொண்டு வந்தது இப்போதைய முதலமைச்சர், அப்போது உள்ளாட்சித்துறை பொறுப்பில் இருந்த துணை முதலமைச்சர் அவர் போட்டாங்க. நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் அவங்க ஒரு ரீச் போட்டு முடிச்சாங்க. எல்லாமே நல்லபடியாக முடிச்சுதான். என்னத்தை பாதியில் கிடப்ப போட்டாங்க எனக்கு தெரியல. மழை நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் இந்த பகுதிக்கு வந்தார். நீங்கள்லாம் தெரியல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முதலமைச்சர் வந்தார், துணை முதலமைச்சர் வந்தார், கனிமொழியக்கா இருந்தாங்க, நாங்கள் இங்கே தான் இருந்தோம், அல்லும் பவுலும் இங்கே தான் இருந்தோம். 2018ஆம் தேதி இரவு தான் நம்மளுடைய ஊர்லேயே வந்து தண்ணி அதிகரித்து கொண்டே இருந்தது. இரவு தான் அதிகரிக்க ஆரம்பிச்சிது. மறுநாள் காலையில் தான் பெரும் வெள்ளம்ன்றதே நம்ம வந்து 19 தான் மொத்தமாக காலையே வந்து முகக்கூடிய நிலைமையில் இருந்தது. அதற்கு பிறகு தான் ஒவ்வொரு பகுதியாக முங்கி வந்தது. அதனால் எல்லாம் நடந்தது எல்லாம் நாம் அறிவோம், அவர் ஏதும் அறியார். எதுவுமே உண்மை இல்லைங்க. அக்கா, பிரச்சாரத்துக்கு முதல்வர் வராரா, துணை முதல்வர் அவங்கெல்லாம் தேதி வரும் இருக்காங்க? கண்டிப்பாக வருவாங்க. நிச்சயமாக அவருடைய தேதி உறுதி செய்யப்படும். 13ஆம் தேதி அந்த பக்கத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி முதலமைச்சருடைய பிரச்சார பயணம். அதுபோல் எல்லாருமே பிரச்சாரம், எல்லா தலைவருமே வருவாங்க. எல்லாமே நம்ம தெரியல உங்களுக்கு ரொட்டீனாக தேர்தல் பணிக்குழு இருக்குது, எல்லாமே பொறுப்பட்டு செய்வாங்க.